சென்னை திருமங்கலத்தில் கல்லூரி மாணவர் நிதின் சாய் என்பவரை காரை மோதி கொலை செய்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். சரவணகுமார், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்கள். சென்னை திருமங்கலத்துல நேற்று முன்தினம் இரவு நிதின் சாய் என்ற ஒரு கல்லூரி மாணவர் அவருடைய நண்பருடன் அபிஷேக் என்ற அவருடைய நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது அதிவேகமாக வந்த சொகுசு கார் அவர்களை மீது மோதி விபத்து ஏற்பட்டதாக முதலில் சொல்லப்பட்டது. பிறகு விசாரணையில் அது கொலை என கண்டுபிடிக்கப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய லயோலா கல்லூரியில் பயிலும் சந்துரு என்ற மாணவரை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். இவருடைய வாகனம் தான் அந்த சொகுசு ரேஞ்ச் ரோவர் கார் என்று சொல்லப்படுகிறது. இந்த காரில் தான் சந்துரு தலைமையில் தான் ஒரு 4 பேர் இந்த கொலை செய்யப்பட்ட நிதின் சாயனுடைய நண்பர் வெங்கடேஷை மிரட்டுவதும், அவருக்கு ஆதரவாக வெங்கடேஷுக்கு ஆதரவாக நிதின் சாயும் அவருடைய நண்பர்களும் அண்ணா நகர் பகுதிக்கு சென்றதும், அதனால் இவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டதும் தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கொலை நடந்திருக்கிறது என்பதும், இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை விரட்டி இந்த காரை ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த விசாரணையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள் நேற்று. அவர்களிடம் விசாரணை நடத்திய அடிப்படையில தற்பொழுது சந்துரு என்ற நபரை கைது செய்திருக்கிறார்கள். இவர் கே நகர் தனசேகரன் என்றும் முக்கிய திமுக பிரமுகர்களுடைய பேரன் என்று போலீசார் தரப்புல சொல்லப்பட்டது. அவரை கைது செய்து தற்பொழுது விசாரித்து வருகிறார்கள். நேற்று தினமே விசாரணையில இதற்கான முன்விரோதம் என்ன, இவர்களுக்கான இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரித்து வந்திருக்கக்கூடிய நிலையில இதுபோன்ற கொலை திட்டத்தோடு தான் அவர்கள் வந்தார்களா, அல்லது சம்பவ இடத்துல நடந்த இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலினுடைய நீட்சியாக இந்த கொலை நடந்ததா, இன்னும் வேறு யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.